இறந்தவங்களுக்கு வந்து 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்காங்க. ஆனா முக்கியமான அமைச்சர்லாம் போக மாட்டாங்க. இப்ப உடனே 10 லட்சம் போய் உடனே கொடுக்குறாங்க. ஆனா நீங்களும் வந்து நேற்று ஒரு வாக்கு சொல்லும்போது மனசு சங்கடமா இருக்கு. ஏன்னா 25 லட்சம் கொடுக்க சொல்லும் போது ஏன்னா ஒவ்வொரு மக்களுமே இப்ப எதிர்கட்சி தலைவர் நிறைய பேர் மத்த கட்சின்னு சொல்றாங்க. இது வந்து சாராயம் குடிச்சா 10 லட்சமா இறந்தா 10 லட்சமா இல்ல அதிகமாக நோட்டு. இதை பத்தி நீங்க என்ன? நான் கிராமத்துல இருந்து வந்தவன், ஏழை மக்களோட வாழ்ந்தவன். ஏழை மக்கள் குடும்பத்தை யார் காப்பாற்று? குழந்தை, பிஞ்சு குழந்தை நான் பார்த்தேன். இப்படி இந்த அரசாங்க ஆபத்தில் யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. பிச்சை எடுக்க வேண்டியது அந்த குழந்தை. அப்படிப்பட்ட நிலையில தான் ஏதாவது ஒரு இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். இந்த அரசாங்கம் சரியான முறையிலே நடந்திருந்தால், இந்த கள்ளச்சாராயத்தை தடுத்திருந்தால் இந்த மரணம் ஏற்பட்டிருக்காது. இந்த அரசுடைய குறைபாடு, குடித்தனுடைய குறைபாடு இல்லை. அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால், கள்ளச்சாராய விற்பனை தடை செய்திருந்தால், ஒழிக்கப்பட்டிருந்தால் அந்த உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். அந்த குழந்தைகள் அனாதையாக இருக்க மாட்டாங்க. அப்படி ஏழை, அத்தனை பேரும் ஏழைகள், தாழ்த்தப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த குரல் கொடுத்த ஒழிய இன்றைக்கு இறப்பதற்காக, இன்றைக்கு சாராய குடிச்சு இறப்பதற்காக அல்ல. அதாவது ஒரு குழந்தைக்கு தந்தை இறந்துட்டாரு, தாயும் இறந்துட்டாரு. அது மட்டும் இல்ல, 10 ஆண்டு காலம் அவங்களுக்கு வருமானம் வேணும், படிக்க வரைக்கும். அந்த குழந்தைகளுக்கு வயிறாக சாப்பிட வேணும், மற்ற செலவுக்கு வேணும்னு மனிதாபிமான முறையில், அரசியல் ரீதியா இல்ல, மனிதாபிமான முறையில அதிமுக கட்சி மாதந்தோறும் 5000 கொடுக்கப்பட்டு அறிவிப்பு கொடுத்தது. கவர்மெண்ட் வந்து சிபிசிஐடி என்கொயரி போட்டிருக்காங்க, ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது திருப்பி ஏன் நீங்க வந்து சிபிஐ வந்து நீங்க வலியுறுத்துறீங்க? அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், தூத்துக்குடி சம்பவம் காவல்துறை இதுவரை கைது செஞ்சு அழைச்சிட்டு போய், அதனால் அவள் இறந்தாள் என்று இதே திமுக தலைவர் திரு ஸ்டாலின் தொடர்ந்து குரல் கொடுத்தாங்க. ஊடகத்தில் தினந்தோறும் போட்டுட்டு இருந்தீங்க, எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையில் போட்டுட்டே இருந்தீங்களா இல்லையா? அப்படி 2 பேர் இறந்ததற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்கள் இதுவரை 50 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் பல பேர் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க. இதை சிபிஐ விசாரிப்பதில் என்ன தவறு? இந்த ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் நாங்கள் குரல் கொடுக்கும் போதே எங்களை கைது செய்ய பார்க்கிறாங்க. இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கும் போது எங்களுடைய சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவரை கைது செய்வதற்கு தூக்கிட்டு போய் அங்க அமர வைக்கிறாங்க. எல்லா டிவிலையும் பாக்குறீங்க, எல்லா தொலைக்காட்சியிலும் படம் பிடிச்சிருக்கீங்க. இப்படி இருக்கின்ற பொழுது நியாயமா விசாரணை நடக்குமா? இந்த ஆட்சியாளர்கள் நியமிக்கப்படுகின்ற ஆணையம் சரியா செயல்படுமா? நீதி கிடைக்குமா? மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்குமா? இந்த உண்மை வெளியேற வேண்டும் என்பதற்காகத்தான் அதிமுக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்குது. இந்த அரசு சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும். இன்னும் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். பல முறை கூட்டம் போட்டு போதைப் பொருளை தடுக்கிறேன், கள்ளச்சாராயை தடுக்கிறேன் சொன்னீங்களே, 3 ஆண்டு காலமா அந்த பகுதியில் விற்பனை செய்வதாக தொலைக்காட்சியிலே காட்டுறீங்க. இப்படியெல்லாம் ஒரு செய்தி வந்திருக்குது. இதையெல்லாம் சுட்டி காட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதெல்லாம் சட்டமன்றத்தில் இருக்கணும். அதோட நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வருடத்துக்கு முன்பு செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் இதே கள்ளச்சாராயம் அறிந்து 22 பேர் உயிரிழந்தாங்க. அப்பவும் நான் இதை குரல் கொடுத்தேன். இந்த 2 மாவட்டத்தில் உட்பட்ட பகுதியில் கள்ளச்சாராயம் அறிந்து இறந்தவர்களுக்கு இனி கள்ளச்சாராயம் தமிழகத்தில் விற்கக்கூடாது, இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தேன். உடனே முதலமைச்சர் அதுக்கு பதில் சொன்னாரு, சிபிசிஐடி நியமிக்கிறோம். உண்மை வெளியினார். இதுவரைக்கும் என்ன விசாரணை மேற்கொண்டாங்க, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, ஒண்ணுமே வெளியில, வெளிப்படைத்தன்மையே இல்ல. இப்பொழுதும் அப்படித்தான் நடக்கும். அதனாலதான் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அறிந்து மரணம் அடைந்தவர்கள் நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக சிபிஐ விசாரணை நடக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு.